அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி அன்னையின் அருள்வாக்கு வழி பிரெஞ்சு பயிர்களை தொடங்கினோம். ஆங்கிலத்தில் 27 பிப்ரவரி 2026, பிரெஞ்சுல சொன்னா இது தேதியை குறித்தோம். La vaste paix du divin pénètre tout votre être et soit à l'origine de tous vos mouvements. Let the English is let the vast peace of the divine penetrate you entirely and initiate all your movements. இதோட தமிழ் இது இங்கே பரந்த அமைதியும் சாந்தியும் நிலவுகின்றன. நீங்கள் அவைகளை பெற அணியமாக இருக்கிறீர்கள். அணியம்னா ஆயத்தமாக, அதிகமா தயாராகங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. தயாருங்கிறது தமிழ் சொல் அல்ல அப்படிங்கிறது. அதுல ஆயத்தம் ஓரளவு தெரியும். அணியம்ங்கிறது இப்போ நல்ல தமிழ் ஒரு மக்களிடம் அது பயன்படுத்தப்படும் சொல். அதை நம்ம எல்லாம் பயன்படுத்துவோம். திருப்பி இது சொல்ல பார்ப்போம். ங்கிறது பொதுவா தட்டுன்னு வரும். இந்த இடத்துல லெட்னு வருது. எல்இடி லெட். அந்த லா வாஸ்து பே தி டிவைன் ஒரே இது. வாஸ்ட் பீஸ் ஆஃப் தி டிவைன், இறைவனின் பரந்த அமைதி. பெனாத்திரவினா ஊடுருவுதல். இங்கிலீஷ்ல பெனிட்ரேட். டூ ஓத்ராத் ஆல் யுவர் பீயிங். இந்த ஓத்ருன்னா உங்களுடையங்கிறது பன்மையில வரக்கூடியது, மரியாதைக்கும் பயன்படுத்துவாங்க. டூனா ஆல், ஆத்ரு அப்படிங்கிறது பீயிங் அப்படின்னு. டூ ஓத்ராய் ஆத். ஏ சுவா, அந்த கசுவான்னு சேர்ந்து படிக்கணும். கசுவானா லெட் இட் பி அப்படிங்கிறது பியோட ஒரு கான்ஜுகேட்டட். ஆல் ஆரிஜின், தி ஆரிஜின் ஆஃப் த டூ மூவ்மெண்ட், ஆல் யுவர் மூவ்மெண்ட்ஸ். தங்கிறது ஆஃப், டூங்கிறது ஆல், ஃபோங்கிறது உங்களுடையங்கிறது ப்ளூரல். இந்த ஓத்ரு ஆத்ரு விஓடிஆர்இ ஓத்ருங்கும் போது உங்களுடையங்கிறது சிங்குலருக்கு. இங்க விஓஎஸும் உங்களுடையதான், ஆனா ப்ளூரலுக்கு. அது மாறுதுங்கிறத கவனிச்சுக்கோங்க. ஓ மூவ்மோ, யுவர் மூவ்மெண்ட்ஸ். மூவ்மோ அப்படி அந்த இங்கிலீஷ்ல அதுக்கு ஓ யூ வரும், அவ்வளவுதான். மூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. La vaste paix du divin pénètre tout votre être et soit à l'origine de tous vos mouvements. Merci beaucoup à tous. Merci à la mère, merci à Sri Aurobindo et tout le monde.